வணக்கம் and welcome to செரி சமையல். நீங்க இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பெர்ஃபெக்ட்டான டெக்ஸ்சரோடையும் டேஸ்டோடையும் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். முட்டைக்கோஸை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை ஒரு பேப்பர் டவல் வச்சு நல்லா தொடச்சி ட்ரை பண்ணி எடுத்துட்டு 4 குவார்ட்டர் பார்ட்ஸ் அதை கட் பண்ணிட்டு அதில் ஒரு குவார்ட்டர் பார்ட் மட்டும் இப்போ நான் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி நல்லா சாப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான சைஸ் மாதிரி நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அது மாதிரி நான் இப்போ சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த முட்டைக்கோஸை வந்து ஒயிட் கேபேஜ்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வைடில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கேபேஜ். இதில் விட்டமின் சி, விட்டமின் கே, மெக்னீஷியம், செலினியம், பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. கேபேஜில் இருக்க சல்ஃபரோஃபேன் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்க ஆன்டி கேன்சர் எஃபெக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் நம்ம சாப்பிட்றதுனால அல்சைமர்னு சொல்லக்கூடிய வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஞாபக மறதியை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு, அந்த எஃபெக்டை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்டொமக் அல்சரை ப்ரிவென்ட் பண்ணும். அண்டர் ஆக்டிவ் தைராய்டு கிளாண்ட் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி செஞ்சுக்கிட்டவங்க, இல்லை சர்ஜரி செய்ய போகிறவங்க, அவங்களாம் மட்டும் இந்த கேபேஜ் வந்து சாப்பிடாம தவிர்த்துடலாம். இப்போ வந்து அந்த குவார்ட்டர் பார்ட் நான் எடுத்து வச்சிருந்தேன் கேபேஜ், அது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உடனே குக் பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் அலசி எடுத்து வச்சிடலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு குக் பண்ண போகிறீங்கன்னா அந்த தண்ணியிலே விட்டு வச்சுருங்க. எப்போ நீங்கள் குக் பண்ண போகிறீங்களோ அப்போ அலசி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணதும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே அது வதங்கி நல்லா குக்காகி வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 6 சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக பார்த்து 1 அரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து எந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணாலும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் நம்ம டேஸ்ட்டுக்குன்னு ஆட் பண்ணக்கூடிய பொருள் ரொம்ப கம்மின்றதுனால நான் இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி மீடியம் ஹீட்டில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க சில பேருக்கு வந்து டாக்டர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றவங்களாம் இதை தாராளமாக சாப்பிட்லாம். 2 பச்சை மிளகா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்க முட்டைக்கோஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். 4 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. ஆனால் நம்ம வந்து அந்த கோஸை வந்து தண்ணியில் அலசிட்டு போட்டோம் இல்லையா, அதுலேருந்து தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உப்பு சேர்த்தோம் இல்லையா, அதுலேருந்து தண்ணி வந்திருக்கும். இதில் வெளியில் வந்திருக்க தண்ணி எல்லாம் நல்லா வந்து குக் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போடாமல் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. தண்ணிலாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் இதை குக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபர்மான டெக்ஸ்சரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூடான சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ் எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். ஒருவேளை வந்து ரைஸுக்கு சாப்பிட பிடிக்காதவங்க இது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபியை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு முட்டைக்கோஸை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பொரியல் வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Thank you.